ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட யூஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபிசிக்கலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் என் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 512 MB ரேம். அதாவது அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 512 MB தான். அது இதோட பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி இருக்குங்கிறது. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 GB சைஸில் இருக்கிற ரேம். ஓகேங்களா? ஸோ இதோட யூஸ் என்ன, இந்த ரேமோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ராசஸருக்கு உண்டான டேட்டாவை வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது அந்த ரேமோட வேலை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேமுங்க. இப்போ நான் வந்து 512 1 GB காமிச்சேன். அது போக வந்து உங்களுக்கு பாருங்கள், இப்போ லைவாக வந்து 4 GB ரேம், 2 GB ரேமு, 4 GB ரேம், 8 GB ரேம், 16 GB ரேம் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம சிஸ்டத்தில் எப்படி வைக்கிறோங்கிறத பார்ப்போம். சிஸ்டம் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பாருங்கள் 2 ஸ்லாட் இருக்குங்களா. அந்த 2 ஸ்லாட்டில் வந்து நீங்கள் எங்கே வேணால் உங்களோட ரேமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ரேமை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி இருக்கிறனால அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் திருப்பி உங்களுக்கு ரீஇன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களோட ரேம் சைஸ் அதிகமாக உங்களோட சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும். பட் அந்த ரேம் சைஸ் வந்து ஒரு சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.